இன்றைக்கி கோவக்காய் வற்றல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கோவக்காய் வாங்கி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக துடைச்சிட்டு இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி முதல் நாள் நைட்டே திக்கான மோரில் உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த கோவக்காயை கட் பண்ணதை போட்டு வச்சுட்டேன். காலையில் இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு வெயிலில் காய வைக்கணும். இதை கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் காய வச்சு மறுபடியும் மோரில் போட்டு காய வச்சு நல்லா வற்றலாக எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது எண்ணெயில் வறுத்து சாப்பிட்லாம். கேஸ் ஆன் பண்ணி நான் கொஞ்சமாக தான் இப்போ வறுக்க போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம காய வச்சு வச்சுருக்கிற அந்த கோவக்காய் வற்றலை போட்டு வறுக்கணும். இது மாதிரி கொஞ்சம் செவக்க பொரிஞ்ச பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்பொழுது சுவையான கோவக்காய் வற்றல் தயாராகிடுச்சு.